அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, ஹர்மூஸில் அமெரிக்காவினுடைய தோல்வியை ஓரளவுக்கு நாம் வைகிற விஷன் சேனலில் சொல்லி இருக்கிறோம். அதில் இடம்பெற முடியாத சில தகவல்களை இந்த சேனலில் இடம்பெற செய்கிறோம். அதாவது ஹர்மூஸ் முற்றுகைன்னு சொல்லி அமெரிக்க கப்பல்கள் எங்கே நிற்கிதுங்கிறத 2 நாளாக பெரிய விவாதம். 200 மைலுக்கு அந்த பக்கம் நிற்கிறான். ஏன் நீ ஹர்மூஸுக்கு பக்கத்தில் வர முடியல? வந்தா ஈரான் அடிச்சு நிமித்திரும். அவங்களுடைய டார்பிடோன்னு சொல்லக்கூடிய அந்த நீர்மூழ்கி கப்பல் 2ஆ பலந்துரும். நீ இப்போ 200 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நின்றுட்டு நான் பிளாக்கேட் பண்றேன், நான் பைரசி பண்றேன்னு நீ பெருமை பேசிட்டு இருக்கையில என்ன நடக்குன்னா, ஹர்மூஸ் பகுதியை கடப்பதற்கு 40 கிலோமீட்டர் போகும். ஈரானுக்கு 40 கிலோமீட்டர் தான் உலகத்துல எங்க நினைக்குதோ அங்க போயிட்டு இருக்கு. இந்திய பெருங்கடலுக்கு அது தாராளமாக வந்துட்டு இருக்கு. இந்தியாவுக்கு ஒரு எல்பிஜி சிலிண்டர் 45,000 மெட்ரிக் டன் எல்பிஜி சிலிண்டரை அது பயன்படுத்தி அது அனுப்பி இருக்கிறது. அவங்க கப்பலும் $220 மில்லியன் ஆயிலை ஏற்றிக்கிட்டு போயிருக்கு. அப்போ ஹர்மூஸ் முற்றுகைங்கிறது ஒரு பெரிய தோல்வி. இதை பெட்டி ஹெர்ட்ஸ்கிட்ட, அதாவது அவங்களுடைய அமெரிக்காவினுடைய இராணுவ அமைச்சரை நேரடியாக கேட்குறாங்க, நம்ம எங்கே நிற்கிறோம்? அது நம்ம 200 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நிற்கிறோம். 200 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஹர்மூஸை நீங்கள் எப்படி பிளாக் பண்ண முடியும்? ஏன் நீங்கள் ஹர்மூஸ் வழியாக போக முடியல? இதெல்லாம் கேட்ட பிறகு நாங்கள் இப்போ அதாவது ஃப்ரீடம் பேரடைஸ்ன்னு ஒன்று கொண்டு வரோம். அதில் எல்லா கப்பல்களையும் நம்மளே எஸ்கார்ட் பண்ணி கொண்டு போயிடுவோம்னு அவங்க கேட்குறாங்க. உன் கப்பல் ஹர்மூஸில் 22 கிலோமீட்டர் பகுதிக்கு தான் போக முடியும். அதை கம்ப்ளீட்டாக மைன்ஸ் போட்டு முறைச்சி வச்சிருக்கு. இதுக்கு நீங்கள் என்ன செய்திருக்க? அதை ரிமூவ் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் கப்பல் எப்படி போகும்? 2வது, உங்களுடைய பெரிய கப்பல் யூஎஸ்எஸ் ஜெரால்டுக்கு என்ன நடந்தது? அது எவ்வளோ வருஷம் ஆகும் அதை நீங்கள் சரி பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீ உன்னுடைய பெரிய கப்பல்களெல்லாம் சாதாரணமாக, அதாவது 18 லட்சம் கோடிக்கு தயாரான கப்பல்களை எல்லாம் வெறும் 2 லட்சம் 2 அல்லது 3 லட்சம் டாலர்ல உருவாக்கப்பட்ட ஸ்பீடு போஸ்ட்டை வச்சு அடித்து தள்ளிறாங்க. நேற்று யுனைடெட் கிங்டம்ஸ் மேரிடைம் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்குன்னா, 2 கப்பல் யுனைடெட் கிங்டமுக்கு சொந்தமானது ஸ்பீடு போஸ்ட் கடத்திட்டு போயிட்டுது ஈரானுக்கு அப்படின்னு. ஈரான் நாங்கள் அப்படி எந்த கப்பலையும் சீஸ் பண்ணலைன்னு சொல்லுது. ட்ரம்ப் அதை நாங்கள் மீட்போம் அப்படின்னு. எப்படிடா மீட்பான்னு கேள்வி கேட்டால் பதில் இல்லை. நீ ரிசைன் பண்ணணும், நீ எங்களுக்கு பொய்யை சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தால ஒரு கேள்வி என்னன்னா, கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய 10,000க்கு மேற்பட்ட நமது இராணுவம் அங்கே என்ன செய்துட்டு இருக்கு? முக்கியமான தளங்கள்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்துட்டு இருக்காங்க? அவங்கள இங்கே கூப்பிட வேண்டியது தானே, அழைத்து வர வேண்டியது தானே? இல்லை அது இதுங்கிறான். நீ இத்ததுக்கு பொறியாப்போம் அப்படின்னு கேட்குறான். தரைவழி மார்க்கமாக நீ சென்றால் உனக்கு அழிவு நிச்சயம் என்பதை எல்லோரும் அறிவோம். அப்போ எதுக்கு அங்கே நீ ஒரு போர்ஸை நிறுத்தி வச்சிருக்க? இப்படி சரமாரியா கேள்வி. அதனால் அமெரிக்க மக்கள் விரக்தி அடைந்து இருக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னா, நாம் 2 நாளைக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ட்ரம்போட மென்டல் ஹெல்த்தை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க. ட்ரம்போட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்படி இந்த யுத்தத்தில் வைத்தியம் அமெரிக்காவும், இதில் நத்தியானு கெஞ்சிரான் லெபனான்ல கொஞ்சம் நிறுத்த சொல்லுன்னு. இப்போ பெரிய வெற்றி என்னன்னா, அவங்களுக்கு லெபனான் கவர்மெண்ட்டு ஹிஸ்புல்லாட்ட அங்கீகாரம் கேட்குறான். ஹிஸ்புல்லா செய்த ட்ரோன்ஸ் எல்லாம் நம்ம மேட் இன் லெபனான்னு போடுங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து விட்டது. அடுத்தது, அமெரிக்கா ஒரு பெரிய வேலை செய்யுது. என்னன்னா, உலகத்தில் உள்ள இந்த ஸ்கை ஜிபிஎஸ் எடுக்கிறாங்களா, அவங்களெல்லாம் என்ன சொல்லுதுன்னா 2 விஷயத்தை சொல்லுது. ஒன்று ஈரான்லேயும் லெபனான்லேயும் காசாலேயும் நடந்த அந்த அழிவுகளை நீங்கள் படம் பிடித்து உலக அரங்குக்கு கொண்டு வராதீங்க, நாங்கள் வில்லங்கிறது தெரிஞ்சு போயிடும், இதுக்கு எத்தனை மில்லியன் டாலர் வேணாலும் தாரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட்டு. இன்னொன்று, இஸ்ரேலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அழிவு, கல்ஃப் கண்ட்ரீஸில் அமெரிக்க தளங்களுக்கு ஏற்பட்டிருக்க அளவு, இதெல்லாம் செய்திகளை வெளியில் விட்டுறாதீங்க அப்படின்னு. அதாவது எப்ஸ்டைன் ஃபைல் விஷயத்தை வெளியில் விடக்கூடாது, கல்ஃப் கண்ட்ரீஸில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளை வெளியிடக்கூடாது,
லெபனான்ல இவங்க செய்த கூட்டுப்படுகொலையில் வெளியிடக்கூடாது. ஈரான்ல இவங்க செய்த மனிதாபிமானமற்ற செயல்களை வெளியில விடக்கூடாது. 182 குழந்தைகளோட விஷயம் அப்படி இருக்கு. இப்போ ஈரான் என்ன செய்யணும், நேற்று முஸ்தபா காமினி ஒரு பிரஸ் மீட் நடத்துறாரு. அதுல உலகத்தில் உள்ள பத்திரிகையாளர்கள் எல்லாம் வர வச்சு எத்தனை ஹாஸ்பிட்டல், எத்தனை ஆம்புலன்ஸ் இவையெல்லாம் அழிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை பாருங்கள். இதெல்லாம் வார் கிரைம்ஸு. நாங்க இதை ட்ரம்புக்கு எதிராக திருப்புவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆக இப்ப எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி இன்டர்நேஷனல் கோர்ட்ல இவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறது, ஹர்மூஸை கண்டிப்பா கொண்டு வந்துடுறது, இதுல விட்டே கொடுக்கறது இல்லை. ஏன் நல்லா தெரிஞ்சு போச்சு ஈரானுக்கு, இனி அமெரிக்கா தாக்குதல் நடத்தாது, நடத்தினால் அழியுங்க. இதுல ஒரு உறுதி செய்யாத உண்மை என்னவென்று சொன்னால், ஒரு வகை கப்பலை தயாரித்து ஈரான் அமெரிக்கா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா பக்கத்தில் நிறுத்தி இருக்கிறது என்று அது 2 நாளா டிபேட் ஆகுது. அதை ஈரான் சைலண்டா இருக்கு. நாங்க எங்களுடைய நீர்மூழ்கி கப்பல் எல்லாம் அமெரிக்க கப்பல்களுக்கு பக்கத்துல தான் நிறுத்தி இருக்கோம். யாராவது தவறா அதை அமெரிக்கா கிட்ட நிறுத்திருக்கோம்னா எடுத்துக்கிடாதீங்கன்னு ஒரு டாக்டிக்கலா ஒரு அறிக்கையை விட்டு இருக்கிறார்கள். ஆக அமெரிக்காவை தாக்கினால் ஒழிய இது இந்த யுத்தம் முடிவுக்கு வராது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். இந்த செய்தி நாள்பட உண்மையானால் ஒரு பெரிய சகாப்தம், புதிய சகாப்தம் உருவாகும். இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாய்ஸ் தவான் அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.